சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபு தாபீன்கள் மீதும், இமாம்கள் மீதும், இந்த சத்திய மார்க்கம் உலகமெங்கும் பரவதற்காக உழைத்த நல்லவர்கள் மீதும், இறைவன் கடமையாக்கிய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜும்மாவுடையை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல மனிதர்களாக வாழக்கூடிய நாம், இது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு சாதனையை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழ்வார்கள். வரலாறுகளிலே, அறிவியல்களிலே நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அறிவியலின் தந்தை என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீலியோ என்று சொல்வார்கள். அவர் எல்லாத்தையுமே என்ன செய்வாரு? ஆய்வுக்கு உட்படுத்தி அதை நிரூபிக்கக்கூடியவராக இருந்தார். அதனால் அவர் என்ன செய்யப்பட்டாரு? அறிவியலின் தந்தை என்று சொல்லப்பட்டார். இன்னும் தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை அறிவியல் உலகத்திற்கு தந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் என்ன சொல்லுவாங்க? பெரிய சாதனையாளர் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே சாதனையாளர்களுடைய பட்டியலில் நவீன காலத்தில் ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது. மைக்கேல் ஹெச் ஆர்ட் என்று சொல்லக்கூடியவர் தி 100 என்ற தலைப்பிலே ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் சாதனையாளர்கள், 100 சாதனையாளர்கள், 100 சிறந்த தலைவர்கள் அந்த பட்டியலை தயாரிக்கிறாங்க. அந்த பட்டியலில் முதல் இடத்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெறுகிறார்கள். எல்லாருமே சாதனையாளர்கள், எல்லோருமே தலைவர்கள், முக்கியமான ஒரு புள்ளிகள். அந்த இடத்தில் முகமது நபிக்கு மட்டும் ஏன் முதலிடம் கிடைத்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறியாமை கால மக்களிடத்திலே அந்த அறியாமை காலத்தில் இருந்த சிலை வணக்கத்தை சல்லடையாக நொறுக்கினார்கள். அறியாமை கால பழக்க வழக்கங்களை காலில் போட்டு மிதித்தார்கள். நரக படுகொலைக்கு செல்ல இருந்த மக்களை ஏகத்துவ கொள்கையின் மூலமாக மீட்டெடுத்து சொர்க்கவாதிகளாக மாற்றினார்கள். மனித குல முன்னோடியாக, மனித குலத்திற்கு முன்னோடியாக, மாமேதை, நற்குலத்தின் நாயகர், மிக பெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபர் என்று எந்த தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் அந்த தலைப்பில் ஒரு சாதனையை நிகழ்த்தி உலகம் வியக்கும் ஒரு அரசியலையும் ஒரு ஆன்மீகத்தையும் செம்மனே செய்து அதில் வெற்றி கண்டவர் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத்தான் மைக்கேல் ஹெச் ஆர்ட் சொல்றார். இவருடைய உலக வாழ்க்கை, இவருடைய ஆன்மீக வாழ்க்கை இரண்டுமே மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதில் வெற்றி கண்டார். உலகமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், அந்த இரண்டிலும், உலகம் சமயம் இரண்டிலும் அவர் வெற்றி கண்டவர். ஆன்மீகத்திலும் வெற்றி கண்டார், உலகம் ரீதியாக அதிலும் வெற்றி கண்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால அந்த மார்க்க பிரச்சாரத்தில் ஆன்மீகம் பேசப்பட்டது, அரசியல் பேசப்பட்டது, பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொண்டார்கள். எதிரிகளுடைய தாக்குதல், உலக வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டால் அதில் முன்னோடியாக இருந்தார்கள். குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் அதில் முன்னோடியாக இருந்தார்கள். அரசியல் வாழ்க்கையா அதிலும் முன்னோடியாக இருந்தார்கள். இப்படி எல்லா நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி ஒரு சாதனையை நிகழ்த்தினார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த இளைஞர் சமுதாயம், இளைய சமுதாயம், குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறுவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக முக்கியத்துவமான ஒரு இடத்தை கொடுத்தார்கள். ஏனென்றால் அடுத்த ஜெனரேஷன், ஃபிரௌன் கூட என்ன பண்ணா? ஃபிரௌனுடைய கொள்கை என்னவா இருந்துச்சு? அடுத்த ஜெனரேஷனை காலி பண்ணணும். என்ன பண்ணா? இந்த சமுதாயத்தில் இருந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்னான், குழந்தைகளை கொன்னான். இன்னைக்கு அதே டிட்டோ சேம் கான்செப்ட் எங்க செயல்படுத்தப்படுது? பாலஸ்தீனத்துல பாக்குறோமா இல்லையா? பாலஸ்தீனத்துல இஸ்ரவேலர்களுடைய தாக்குதலுக்கு அதிகமாக ஆளாகக்கூடியவர்கள் யார்? குழந்தைகள்.
எத்தனையோ ஆயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அடுத்த ஜெனரேஷனே இல்ல, அடுத்த தலைமுறையே இல்லாத அளவுக்கு ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு குழந்தைகள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள்? இவர்கள் தான் அடுத்த இளைஞர்கள், அடுத்த தலைமுறை என்று சொல்லி அவர்களுடைய விஷயத்தில் செம்மனே செயல்பட்டு அதிலும் ஒரு சாதனையாளர்களாக இருந்தார்கள். சிறுவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அழகிய பாடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இளைஞர் என்று சொன்னால் இந்த சிறுவர்கள் தான் அடுத்த இளைஞராவான். இந்த இளைஞர், இந்த சிறுவனுக்கு அல்லாஹ் குறித்த அச்சம், அல்லாஹ் குறித்த ஞானம், அல்லாஹ் குறித்த அந்த கல்வியை நாம் சரியான முறையில் போதித்து விட்டோம் என்றால் ஒரு காலத்துக்கும் அது நிற்கும். பசுமரத்து ஆணி போல் அது பதிந்து விடும். அதனால் சிறுவருடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக மெனக்கெட்டு சில விஷயங்களை செய்யறாங்க. ஏனென்று சொன்னால், இப்ராஹிம் நபி இளைஞராக இருந்தார்கள், ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். குகைவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்க பிரச்சாரங்களை வீரியமாக நாலா திசைகளுக்கும் 4 புறமும் கொண்டு சென்று சேர்த்தது இளைஞர்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுவருக்கு பயிற்சி கொடுக்கும் போது ஒரு சிறந்த ஆசிரியராக செயல்பட்டார்கள். ஏனென்று சொன்னால், விதைக்கும் விதை சரியான விதையாக நாம் விதைத்து விட்டோம் என்றால் நாம் செய்யக்கூடிய அறுவடை என்பது செம்மையாக செழிப்பாக கிடைக்கும். நல்ல செழிப்பை உண்டாக்கக்கூடிய பயிர் வகைகளை, தானியங்களை நிலத்துல போடுறவங்க, அது உற்பத்தி ஆகி விளைஞ்சு வருது, அதை அறுவடை செய்யும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அது போன்றுதான் நாம் விதைக்கக்கூடிய விதை, சிறுவர்கள் மத்தியில் நாம் சொல்லக்கூடிய மார்க்க கல்வி, இந்த மார்க்க விஷயத்தை நாம் அவர்களுக்கு சரியான முறையில் போதித்தோம் என்றால் அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னா செம்மையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அவர்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள், ஒருபோதும் வழி தவறி அவர்கள் தரிகட்டு விட மாட்டார்கள் என்ற நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் எதிர்காலம். அதை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள்? பால்குடி மாறாத மழலைக்கு எப்படி ஒரு தாய் எப்படி பக்குவமா இருந்து எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுப்பார்களோ அந்த போன்று கவனிக்கிறாங்க. இன்னொன்னு, அந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, அவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள், அவர்களுடைய உணர்வு என்ன, அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, அவர்களுடைய ஆசை என்ன என்பதை கூட உணர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? அவர்களுக்காக செயல்படுறாங்க. அதை என்ன செய்யலாம்? பின்னாடி வரக்கூடிய நிறைய ஹதீஸ்கள்ல நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸ் பார்ப்போமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகனாகிய உமர் பின் அபி சலாமா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில் வளர்ந்த சிறுவனாக இருந்தேன். ஒரு முறை என் கை உணவு தட்டில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அறிவுரை சொல்றாங்க, ஆலோசனை சொல்றாங்க. சிறுவன் தானே, இவனுக்கெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைப்போம் நாம். அவன் சின்ன பையன் தானே, விளையாட்டுத்தனமா தான் இருப்பான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், சிறுவரே அல்லாஹ்வின் பெயரை சொல், உன் வலது கரத்தால் சாப்பிடு, உனது கைக்கு அருகில் இருக்கும் பகுதியில் இருந்து எடுத்து சாப்பிடு என்று சொன்னார்கள். அதன் பிறகு இதுவே எனது நடைமுறையாக இருந்தது. ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, சிறுவனே பிஸ்மில்லா சொல்லு, உணவு தட்டுல அங்கேயும் இங்கேயும் கைய போடாத, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடு என்று அழகிய முறையில் சொல்லப்படும் போது அதுதான் என்னுடைய உணவு சாப்பிடும் முறையாக காலம் ஃபுல்லும் இருந்தது என்கிறாங்க. எப்போ? சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லி கொடுத்தது. அதை தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் செயல்படுத்தினார்கள் என்றால் இந்த அளவுக்கு பிள்ளைங்களுடைய உணர்வை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். சின்ன பிள்ளை தானே, நம்ம சொல்லிக் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறோம். ஆனால் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது அவனுடைய மவுத்து வரைக்கும் உதவும் என்பதை நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, சில நடைமுறைகளை குழந்தைகள் எல்லாம்
டிட்டோ பண்ணுவாங்க, காப்பி பண்ணுவாங்க. எப்படி காப்பி பண்ணுவாங்க? பெற்றோர்களிடத்துல தான் காப்பி பண்ணுவாங்க. நீங்க எப்படி இருக்கிறீர்களோ அதே போன்றுதான் உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க பிள்ளைங்க, கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க. நீங்க என்ன மாதிரி வீட்டுல பேசுறீங்களோ அதே மாதிரி தான் பேசுவாங்க. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் இடத்தில் இருக்கிறீர்கள். அப்ப அந்த விஷயத்துல, பிள்ளைகளுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையை நமக்கு சொல்லி தராங்க. அதே மாதிரி பாருங்க, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய 2 கைக்கு இடையில அந்த குழந்தையோட கை இருக்கும், அந்த சிறுவனுடைய கை இருக்கும். அந்த கையை பிடித்துக் கொண்டு குர்ஆனை ஓதுவதற்கு சொல்லிக் கொடுப்பதை போன்று அத்தியாயத்து தொழுகையில் இருப்பில் அத்தியாயத்து ஓதக்கூடிய அந்த துவாவை எனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எப்படின்னா, ரசூலா கை இருக்கு, ரசூலாவுடைய கைக்குள்ள அந்த சிறுவனுடைய கை இருக்கிறது. இந்த மாதிரி என் கையை பிடிச்சு அரவணைச்சு என்னை அன்பாலும் அரவணைப்பாலும் நன்னடத்தையாலும் என்னை கட்டி போட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பக்குவம் இருந்திருக்கிறது. நாமும் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, வாப்பா இதை இப்படி சொல்லணும், இதை இப்படி பண்ணணும், இந்த காரியத்தை இப்படிதான் செய்யணும், இப்படிதான் நம்ம பண்ணணும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுங்க. காலத்துக்கும் அதை மறக்க மாட்டான். அவனுடைய கடைசி காலம் வரைக்கும் அதை என்ன செய்வான்? கடைபிடிக்க கூடியவனாக அவன் இருப்பான். அடுத்து பாருங்க, சிறுவர்கள்ட்ட மரியாதையோடு பேசுவார்கள். அவர்களுடைய ஒப்பீனியன் என்ன, அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்கள் என்று யோசித்து என்ன செய்வாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உணர்வுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அவர்களுக்கு முந்திக் கொண்டு சலாம் சொல்வார்கள். அவர்களிடத்திலே கருத்து கேட்பார்கள். யாராவது சிறுவர்கிட்ட போய் கருத்து கேட்பீங்களா? ஒரு சபையே இருக்கு, பள்ளிவாசல்ல ஒரு சபை இருக்கு, இல்ல வீட்டிலே ஒரு சபை இருக்குது, முக்கியமான ஒரு அஜெண்டா பத்தி மசூரா பண்றோம், பேசுறோம். பேசும்போது என்ன செய்வோம்? அந்த பையன் சின்ன பையன் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தானா என்ன செய்வோம்? ஏய் இந்திரா ஓடுறா, என்னடா பண்ணிட்டு இருக்க, போடா வெளியே போடா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம்? விரட்டி விட்டுருவோம். முக்கியமான ஆளு கொஞ்சம் பின்னாடி இருந்துட்டு சின்ன பசங்க எல்லாம் முன்னாடி இருந்தாங்க, ஏய் நீங்க எல்லாம் ஏன்டா இங்க உட்காந்துருக்கீங்க, போங்கடா அங்க போய் உட்காருங்கடா, முன்னாடி பெரிய ஆளுகளை வர வைப்போம். சின்ன பிள்ளைகளை எதுக்கு அஜெண்டால, அதை எதுக்கு நம்ம உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஏன் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு என்று நாம யோசிப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையை பாருங்க. சகல் பின் சாத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு பாத்திரம் கொண்டு வரப்பட்டது. அந்த பாத்திரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அருந்தினார்கள். அப்போது அவர்களின் வலது பக்கம் மக்களில் மிக குறைந்த வயதுடைய ஒரு சிறுவர் இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்துல, வலது பக்கத்துல வயசுல குறைந்த ஒரு சின்ன பையன் இருக்கிறார். இடது பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைக்கட்டு உட்கார்ந்து இருக்கு. அபூபக்கர், உமர், மற்ற பெரிய ஆட்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பெரிய ஆளுகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அந்த பானத்தை அறிந்து விட்டு, அந்த உணவை அறிந்து விட்டு, அந்த பாத்திரத்தை முதல்ல எங்க கொடுக்கணும்? வலது பக்கம் தான் கொடுக்கணும். வலது பக்கத்துல இருந்தா ரசூலுல்லாஹ் நிறைய விஷயங்களை செய்வாங்க. இப்பவும் வலது பக்கத்துல தான் கொடுக்கணும். ஆனா என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் அந்த சிறுவன்ட்ட ஒப்பீனியன் கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்கிறாங்க. நீ அனுமதி கொடுத்தால், நீ எனக்கு சரின்னு சொன்னேன்னா இந்த பாத்திரத்தை, இந்த பொருளை, இந்த சாப்பாடை நான் என்ன செய்வேன்? என்னுடைய இடது பக்கத்துல பெரிய பெரிய ஆளுகள் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, வயசுல மூத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே, இவர்களுக்கு நான் கொடுப்பேன்ங்கிறாங்க. இது கேட்போமா? நம்ம இந்த மாதிரி ஒரு சபையில உட்கார்ந்து இருந்தா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நாம முதல்ல கேட்போமா? ஒரு சபையில சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க, பெரிய ஆளுகள் உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க அஜெண்டாவை சொல்லிட்டீங்க, பேசிட்டீங்க, மசூரால முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டீங்க, சரி நீங்க என்னத்தான் சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு இங்கிட்டு கேட்போமா? தம்பி நீ என்ன சொல்ற நீங்க கேட்போமா? வலது பக்கம் கேட்போமா, இடது பக்கம் கேட்போமா? அது முக்கியமான ஆளு, பெரிய ஆளுகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு இவன்ட்ட போய் என்ன கேட்கறது? இப்படித்தாங்க நாம நினைப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில் இருந்த அந்த உணவு பாத்திரத்தை, அந்த பானத்தை வலது புறத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கிட்ட கேட்கிறாங்க, இதை நான் இடதுபுறம் கொடுக்கலாமா? நீ அனுமதி கொடுத்தா கொடுக்குறேன். அப்ப அந்த சிறுவர் சொல்லுகிறார், தங்களிடத்தில் எது வந்தாலுமே அதை முதலில் அனுபவிக்கக்கூடியவன், அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் நானாக இருக்க ஆசைப்படுகிறேன், நீங்க என்கிட்ட தான் தரணும்ட்டார். அப்ப என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் வலது பக்கமே கொடுத்துறாங்க. அந்த சிறுவர்களுடைய உணர்வையும் சிறுவர்களுக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தையும் பாருங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மக்கா வெற்றி கொள்ளப்படும் போது
அப்துல் முத்தலிப் குடும்பத்தை சேர்ந்த சில சிறுவர்கள் என்ன செய்றாங்கன்னா ரசூலா வரவேற்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க. ரசூலா என்ன பண்றாங்க, அந்த ரெண்டு சின்ன குழந்தைகளும் ஒரு குழந்தைய முன்னாடியும் ஒரு குழந்தைய பின்னாடியும் ஒட்டகத்தை தூக்கி வச்சு வலம் வராங்க. தன்னை வரவேற்ற குழந்தைகளை அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செயல்படுகிறார்கள் என்பதை பாருங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பண்புல மிக சிறந்த பண்பு என்னன்னா சலாம் சொல்வது. இன்னைக்கு சலாம் சொல்வதே ரொம்ப கசப்பா இருக்கிறது. சலாம் என்றாலே மக்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முறை. சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் முந்திக் கொண்டு நீங்கள் சலாம் சொன்னால் நன்மை. அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வதில் உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். ஆனா நாம என்ன செய்வோம், தெரிஞ்சவரை பார்த்தா மட்டும் சலாம் சொல்லுவோம். இன்னொன்னு, ஒரு பொருளாதார ரேஞ்சில கொஞ்சம் கூடுனவரா இருந்தாருன்னா அவருக்கு சலாம் முந்தி கொண்டு சொல்லுவோம். ஒரு முக்கியமான பட்டம் பதவி பெற்றவர் உயர்ந்த இடத்தில் இருந்தால் அவருக்கு சலாம் சொல்லுவோம். இன்னொன்னு, அவருடைய மனநிலை எல்லோரையும் நாம் சொல்ல முடியாது. அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவன் சலாம் சொல்ல மாட்டானா, அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு இருப்பாங்க. முதலில் சலாம் வைக்க வேண்டும் என்று சிலர் விரும்புகிறார்கள். இப்படியும் சில மனநிலைகள் இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ் பாருங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது சிறுவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு இருக்கிறது. சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அது முத்தாய்ப்பாக இந்த சலாம் சொல்லுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சய்யார் பின் அபி சய்யார் வர்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் சாபித் பின் அல் புனானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடன் சென்றேன், கடந்து சென்றேன். அவங்க என்ன செய்றாங்கன்னா சிறுவர்களை கடந்து செல்லும் போது சலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பிறகு சஹாபாக்கள், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன். அவர் சொல்றாரு, நான் சிறுவர்களை கடந்து சென்றா சலாம் சொல்வேன். இதை எப்ப பார்த்தாரு, அனஸ் ரலியல்லாஹு அவங்க கூட இருக்கும்போது பார்த்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அனஸ் ரலியல்லாஹு அவங்க கூட இவர் போறாரு, யாரு, சாபித் பின் அல் புனானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க போறாங்க. போகும்போது சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சிறுவர்களை கடந்து சென்றால் சலாம் சொல்வார்கள். அந்த அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை கடந்து சென்றால் முந்திக் கொண்டு முதலில் சலாம் சொல்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவங்க அப்ப யாரு, ரசூலுல்லாஹ்ட்ட பணிவிடை செஞ்சிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருந்தாரு. அந்த சிறுவர் ரசூலுல்லாஹ் கிட்ட கத்துக்கிட்ட அந்த நடைமுறையை, அந்த அழகிய பண்பை எப்போ அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதனால தாங்க சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. அவர்கள் தான் அடுத்த தலைமுறை, அவர்கள் தான் அடுத்த ஜெனரேஷன். அடுத்த தலைமுறையை நாம் இந்த மாதிரி உருவாக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அவங்க சின்ன பிள்ளை தானே, ரசூலுல்லாஹ்ட்ட வேலை பார்க்கும் போது அந்த அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையா கடந்து சிறுவர்களை கடந்து செல்லும் போது சலாம் சொல்வார்கள். அதை யார் பார்த்தா, அனஸ் ரலியல்லாஹு பார்த்தாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அவர்கள் வளர்ந்து பெரியாளா ஆகுறாங்க, அதை ஒருவர் பார்க்கிறார், சாபித் அல் புனானி அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு இந்த மாதிரி சலாம் சொன்னாங்க சின்ன பிள்ளைக்கு என்று சொல்லி இவர் சலாம் சொல்லி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அப்ப அடுத்த தலைமுறை வரைக்கும் சிறுவனாக இருந்து கற்றுக்கொண்டு அடுத்த தலைமுறை வரைக்கும் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எவ்வளவு இருக்கிறது. சிறுவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு மெனக்கெட்டு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துல பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய அந்த நபி தோழர்களோட போகும்போது ஒரு லுகர் தொழுகையை நிறைவேற்றுறாங்க. அந்த லுகர் தொழுகையை நிறைவேற்றின பிறகு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்களை கடந்து செல்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவருடைய கன்னங்களை தடவி கொண்டே செல்கிறார்கள். நம்ம சின்ன பிள்ளைய பார்த்தோம்னா அப்படி விளையாட்டா தடவிக்கிட்டுலாம் போகணும், அந்த மாதிரி தடவிக்கிட்டே போறாங்க. அதை சொல்லுகிறார்கள், அந்த சிறுவர்கள் சொல்லுகிறார்கள். வளர்ந்த பிறகு அவங்க அறிவிக்கிறாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கையினுடைய குளிர்ச்சியை உணர்ந்தோம். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையில் நறுமணம் கமழ்ந்தது. எப்படி நறுமணம் கமழ்ந்தது,
அப்போதுதான் புதுசா அந்த பர்ஃபியூம்குள்ள அந்த நறுமணத்துக்குள்ள கையை விட்டு வெளியே எடுத்தால் எப்படி மணக்குமோ அது போன்று மனம் இருந்ததுங்கிறாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிறுவர்களுடைய விஷயத்துல கவனமா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல உம்மு ஹாலித் பின் ஹாலித் ரலி அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு சின்ன குழந்தை, ஒரு பொம்பளை பிள்ளை கொண்டு வரப்படுது. அந்த பொம்பளை பிள்ளைய ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. குழந்தைய பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல, சில பிள்ளைங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாம் பார்த்தோம்னா, சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்தோம்னா நம்ம தூக்கி கொஞ்சணும்னு ஆசையா இருக்கும், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கும், இல்ல அந்த பிள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசணும்னு ஒரு ஆசையா இருக்கும். பார்க்கவே அந்த பிள்ளைங்க ரொம்ப அழகா இருக்கும், மழலை கலந்த வார்த்தைகள்லயும் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலை. ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளை மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்குது, ஒரு ரசூலுல்லாஹ் பாக்குறேன், இவள் ரொம்ப நல்லா இருக்கா, அழகா இருக்கிறா அப்படின்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. உடனே செய்யறாரு அந்த பிள்ளை என்ன செய்யுது, கொஞ்ச நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய தோள் பட்டையில ஒரு முத்திரை இருக்கு. அந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா அந்த நபித்துவ முத்திரை, ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி அந்த நபித்துவ முத்திரை இருக்கு. அந்த முத்திரையில என்ன செய்யறதுன்னா அந்த பிள்ளை விளையாடுது, சின்ன பிள்ளை விளையாடுது. அந்த குழந்தையுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அது விளையாடுது. அவருடைய தாப்பனா என்ன சொல்றாரு, எடுக்க கூடாது அப்படின்னு அவர் தாப்பனா என்ன செய்யற அதட்டுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சின்ன பிள்ளை தானே, ஆண்டவர் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க, நீ அந்த துணியை பழையதாக்கி கிழிந்து நைந்து போக செய்து விடுவாய் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. சின்ன பிள்ளைகிட்ட நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒண்ணு வீட்டுக்குள்ள ஏதாவது உருட்ட வைக்க விளையாட இருந்ததுன்னா, நீ அதை உடைக்காம விட மாட்ட போ அப்படின்னு நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம்ல. சில நேரம் பிள்ளைங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு அதை நினைச்சுவோம், கட்டுப்படுத்த மாட்டோம். நீ அதை இதா பண்ணாம விட மாட்ட, நீ அப்படி செய்யாம விட மாட்டேன், நம்ம சிரிச்சு கொண்டே அதை கடந்து போவோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த ஆடை மீது அந்த குழந்தை விளையாடும் போது அதை நீ பழையதாக்கி நைந்து கிழிந்து போக செய்யாமல் விட மாட்டாயா, அந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதை மீண்டும் மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹுடைய தம்பி அவரிடத்துல போய் கேட்கிறாங்க, அபூ உமைரே, உன்னுடைய பாடும் சிட்டுக்குருவி புல்புல் குருவி எங்க அப்படின்னு போய் ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் அவசியமா? நாம போய் விசாரிப்போமா, கேள்வி வைப்போமா? இதே மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையுடைய உணர்வுகளை, சிறுவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பணி செய்த அனஸ் அவங்க சொல்றாங்க, ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் ஒரு வேலையை சொல்றாங்க, அந்த வேலையை செய்ய வேண்டாம் என்று மனசில் நினைக்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களேங்கன்ட்டு செய்ய போறார். மதீனாவுடைய வீதிக்கு வந்துட்டாரு. வீதியில வந்தா சின்ன பிள்ளைங்க 4 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, சிறுவர்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவரும் சின்ன பிள்ளை தானே, போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா போன ஆளை இன்னும் காணுமே, நாமளும் வீடுகள்ல என்ன செய்வோம், நம்ம வீட்டுல சின்ன பிள்ளை இருந்ததுன்னா என்ன செய்வோம், கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாப்பா, இல்லைன்னா இதை ஒரு வேலையை சொல்லி விடுவோம், இதை போய் வாங்கிட்டு வா, பக்கத்து வீட்டுல போய் இதை வாங்கிட்டு வான்னு. போன வேகத்துல திரும்பி வந்தா விட்டுருவோம். போனவே ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் எங்கடா போனான்னு பார்த்தா வெளியே விளையாண்டுட்டு இருக்கான். சில நேரங்கள் என்ன செய்வோம், வீட்டுல ஏதாவது சமைக்கிறதுக்கு சட்டியை தூக்கி அடுப்புல வச்சுட்டு எண்ணெயை ஊத்திட்டு பத்த வச்சு கடுகு தாளிக்கிறதுக்கு இல்லைன்னா என்ன செய்வோம், கடுகு வாங்கிட்டு அனுப்பிடுவோம். இங்க சட்டி சூடாக்கிட்டு இருக்கும், கடுக வாங்க போனா வெளியே விளையாண்டுட்டு இருப்பான், கோலி விளையாண்டுட்டு இருப்பான், பம்பரம் விளையாண்டு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். போய் நம்ம பார்த்து இந்த மாதிரி பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கனே 2 சாத்து, உன்னை என்ன வேலைக்கு அனுப்புன, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அங்கிட்டே 2 சாத்து. இல்ல நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டு அந்த இடத்துக்கு போனா அங்க போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு 2 சாத்து. அதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வர்றாங்க, என்ன போனவரை காணுமே, அனச காணுமேன்னு வராங்க. வந்து பார்த்தா விளையாண்டுட்டு இருக்காரு. பின்னாடி சென்று ரசூலுல்லாஹ் பிடரியை பிடிக்கிறாங்க. அப்போது அனஸ் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை திரும்பி பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. நாமளா தான் கோவத்துல கடுகடுன்னு இருப்போம், ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. என்ன, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அனஸ் அவங்க சொல்றாங்க, இதோ இப்போதே போறாங்க. அப்பதான் போறாரு. அப்ப எந்த அளவுக்கு சிறுவர் தானே, இவன் இப்படித்தான் இருப்பான், இவனுக்கு ஏற்றார் போல் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இவனுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்ட விதத்தை பார்க்கணும். இன்னொன்னு, குழந்தைங்க ஆசைப்படுறதை செய்வாங்க. குழந்தைங்க என்ன விரும்புறாங்க அப்படிங்கறதையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கண்டுகொள்கிறார்கள். அது குறித்த செய்தி அடுத்த ஒரு 2வது பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாதனை என்பது பல நிலைகள்ல இருக்கிறது.
அந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களிடத்தில் என்ன செய்தார்கள், அடுத்த தலைமுறையை எப்படி உருவாக்கினார்கள் என்ற செய்தியை முதல் வழியில பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, மஹ்மூத் பின் அர் ராபியாவு அல்ல அன்சாரி அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ரசூலா கூட இருந்தேன். நம்ம வீட்டுல சில நேரங்கள்ல பிள்ளைகளோட விளையாடுவோம். அதுவும் இந்த குறிப்பா நீர்நிலைகள் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் விளையாண்டோம்னு நினைச்சுவோம். தண்ணியை பிள்ளைங்க மேல தள்ளி விடுறது, பிள்ளைங்க நம்ம மேல தண்ணியை தள்ளுறது, அந்த பிள்ளை மேல என்ன செய்யறது, நம்ம தண்ணியை உமிழ்ந்து வாயில வச்சுட்டு இந்த உமிழ்ந்து விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நடந்தது தான் இவர் சொல்றாரு. இந்த நபித்தோழர் சொல்றாரு, நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், ரசூலா என் மீது செல்லமாக அவருடைய வாயில் தண்ணீரை வைத்து உமிழ்ந்து விளையாண்டதை நான் இப்போதும் நினைவு கூறுகிறேன், எனக்கு இப்ப நடந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல இருக்கணும், தங்கணும், எங்க வீட்டுல சாப்பிடணுங்கிறதுக்காக என்ன செய்றாங்க, ரசூலுல்லாவை ஒரு உட்கார வச்சு எங்களுக்கு தொழுகை நடத்துங்க, தொழுகை வச்சு என்ன செய்றார்கள், அவர்கள் ரசூலுல்லாவுக்காக கோதுமை மாவு கஞ்சியை காய்ச்சி அவர்களை என்ன செய்தார்கள், பருக செய்தார்கள். இந்த குழந்தைகளுடைய இந்த சிறுவருடைய உணர்வை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் மதிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க, அதுக்காக நம்ம அந்த மாதிரி பேரக்கூடாது. இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு என்னன்னா, சின்ன பிள்ளைங்க சொன்னதுன்னா இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியே மாத்தி விட்டாங்க. அது நம்ம செஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி அவர்களுடைய எது அவர்களுக்கு நன்மை, எது அவர்களுக்கு தீமை என்பது நமக்கு தான் தெரியும். அந்த உணர்வை புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகுத்தறிந்து செயல்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு பார்க்கிறோம், அடுத்த தலைமுறை என்பது எப்படி இருக்கிறது, அடுத்த ஜெனரேஷன் என்பது எப்படி இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ காலகட்டத்தில் ஜெனரேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் ஒரு இளைஞர் சமுதாயம் எங்களுக்கு இந்த கல்வி முறை தேவை, இந்த கல்வி முறை வேண்டாம் என்று ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சினிமா தியேட்டர்கள்ல முண்டி எடுத்து படங்களை பார்ப்பதற்கு முண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களும் இளைஞர்கள் தான், இவர்களும் இளைஞர்கள் தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், யாரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம், யாரை சாதனையாளராக நாம் பெற்றிருக்கிறோம், உலக மக்கள் அனைவருக்கும் முன்மாதிரி என்று சொல்லக்கூடியவர். ஆன்மீகமா முன்மாதிரி இருக்கிறது, அரசியலா முன்மாதிரி இருக்கிறது, உலக வாழ்க்கையா முன்மாதிரி இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையா முன்மாதிரி இருக்கிறது, நீதி செலுத்த வேண்டுமா அதில் முன்மாதிரி இருக்கிறது, ஒழுக்கமா அதில் முன்மாதிரி இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையிலும் எல்லாத்திலையும் முன்மாதிரி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு சில பேரை தலைவராக ஆக்கி கொண்டு அவர்களிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள், மாற்றுக் கொள்கையில் உள்ளவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம், இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடியவர்கள், இஸ்லாமியர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள், ஒழுக்கம் கெட்டு ஒரு பெண்ணோடு திருமண உறவின்றி வாழக்கூடியவரை தலைவர்னு சொல்றாங்க. அந்த தலைவரை என்ன செய்றாங்க, சினிமா தியேட்டர்ல போய் பாக்குறாங்க. யார், இளைஞர் சமுதாயம். ஒரு ஹிஜாப் அணிந்த பெண்ணு போய் பேசுது, இன்றைக்கு தான் கடைசி, தலைவரோட படம் இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் வேறு படமே கிடையாது என்று கண்ணீர் வடிக்கிறார். பெண் பிள்ளை ஹிஜாப் அணிந்துட்டு பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பார்த்தா புருஷன், அவனும் அதே தான் சொல்றான், தலைவரோட படம் கடைசி படம் அப்படிங்கிறான். அப்ப எந்த மாதிரி ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரி ஒரு தலைமுறையை உருவாக்கி வைத்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாபீன்கள், தபு தாபீன்கள் என்று ஒரு சிறந்த தலைமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம், குறிப்பாக இளைஞர்கள் தரிகட்டு போயிருக்கிறார்கள், வழிகட்டு போயிருக்கிறார்கள். சினிமா மோகத்தால், சினிமாவால் தான் சீரழிகிறார்கள். சினிமா என்ன கத்துக் கொடுக்குது, பொய் சொல்ல கத்துக் கொடுக்குது, மோசடி செய்ய கத்துக் கொடுக்குது, கொலை செய்ய கத்துக் கொடுக்குது, விபச்சாரம் செய்ய கத்துக் கொடுக்குது, இன்னும் ஏராளமான வழிகாட்டை கற்றுக் கொடுக்கிறது. எல்லாத்தையும் திறந்து விட்டது சினிமா தானே, சினிமாவின் மூலமா தானே எல்லாமே நடக்குது, அதை நாம் மறுக்கவே முடியாது. அப்போ இன்றைக்கு சமுதாயம் சினிமா தியேட்டர்ல போய் நிக்குது. நாம் எப்பேற்பட்ட தலைவரை பெற்றிருக்கிறோம், எப்பேற்பட்ட சாதனையாளரை பெற்றிருக்கிறோம். மைக்கேல் ஹெச் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற அறிஞர் நம்முடைய தலைவரை முதலிடத்தில் வைத்ததற்கு காரணம் என்ன? உலக ரீதியாகவும் சமயம் ரீதியாகவும், உலகம் மற்றும் சமயம் இரண்டிலும் அவர் வெற்றி கண்டார், சாதனையாளராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு
யாரையெல்லாமோ என்ன செய்றாங்க தலைவர் என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் பின்னாடி செல்லக்கூடிய ஒரு கூட்டமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாம் போய்விடக் கூடாது. நம் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அழகிய நடைமுறைகளை நாமும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கற்று பயன்பெற வேண்டும். நம்முடைய தலைவர் எல்லா இடங்களிலும் சாதனையாளராக இருக்கிறார். அப்பேற்பட்ட சாதனையாளரை பெற்றிருக்கக்கூடிய நாம் அவருடைய கொள்கையை பின்பற்றினோம் என்றால் நாமும் ஒரு சிறந்த சாதனையாளராக மாறலாம் என்று கூறி சொல்லிக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.